நீட் கோச்சிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க? ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட், பேரண்ட்ஸோட மைண்ட் செட் மாறி வரும் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த கோச்சிங் மெத்தடாலஜியை மாற்றி பெரிய ஒரு இஷ்யூவை கடந்து வந்திருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ரீநீட் எக்ஸாம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மனளவில் தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது நீட்டை இங்கிருந்து விரட்டி அடிச்சிருவாங்க பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் அறிமுகமானவனே எப்படி நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? தமிழ்நாடு அட்மிஷன் கேன்சல் ஆனமே கூட அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம கண்டிப்பாக. நீட் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கரெக்டாக என்னோட பாயிண்ட் ஆஃப் அகடமிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பொலிட்டிஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஸோ நான் லைஃப்பில் கஷ்டமான போராட்டம் ட்ரை பண்ண ஒரு டைம். நாமக்கல் எஜுகேஷன் சிட்டி தான். நாமக்கல் நம்பர் 1 வருவாங்க எல்லா ரிசல்ட்லையுமே அப்படி இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு கோச்சிங் சென்டரை அங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க. அது எந்த கான்ஃபிடென்ட்ல? சென்னைக்கும் ஒரு சென்டராக இருக்கும், கன்னியாகுமரிக்கு ஒரு சென்டராக இருக்கும், கோயம்புத்தூருக்கு ஒரு சென்டராக இருக்கும். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ தடிக்கி விழுந்தா கடைங்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலாக இப்போ கோயம்புத்தூருமே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபீல் பண்ணி சின்ன சின்ன சென்டர்ஸாக வித் குவாலிட்டி இல்லாத ஃபேக்கல்ட்டிஸை வச்சுக்கிட்டு பேசிக் இன்ஃப்ரா கூட இல்லாமல் அங்கங்கே நிறைய ரன் பண்ணுறாங்க. வீட்டு பக்கத்துலேயே வேணும், டே ஸ்காலராக போயிட்டு வரணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அனிதாவை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வீட்டில இருந்தே நீட் எக்ஸாமுக்கு வழியே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் வந்து அவங்களுக்கு கம்மியான மார்க் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேற முடிவு எடுக்கிறாங்க. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுது? மார்க் நல்லா வரும், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. மார்க் டவுன் ஆனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ அனிதானா டாக்டர் அனிதா, 100 வயசில் அவர் இறந்து போனால் கூட டாக்டர் இறந்துட்டாருன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நீட் கோச்சிங்கிறது நாட் ஓன்லி சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் அவங்கள உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான், அவங்க லைஃபுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான் நாங்கள் பார்க்குறோம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நாமக்கல்ல வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்பைரல் அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் திரு SM உதயகுமார் நம்மிடையே இணைந்திருக்கிறாரு. நீட் அப்படின்னா ஒரு காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கனவாகவும் இருந்துச்சு. மருத்துவர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துச்சு அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீட் வந்துச்சு. நீட் என்னெல்லாம் இஷ்யூ ஆச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து நீட் பண்ண போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செகண்ட் தூக்கி போட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்னைக்கு கடந்து போயிட்டுருக்கோம். நீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிறவங்களும் சரி, நீட்டை கடந்து ஸ்கிப் பண்ணி இது வேணாம் அப்படின்னு போகிறவங்களோட எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வருதுன்னு நான் உணர்றேன், நான் பார்க்குற பழகிறவங்ககிட்டலாம். ஸோ நீட் கோச்சிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாமக்கல்ல கொடுத்துட்ருக்காங்க ஸ்பைரல் அகாடமி. அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே, நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நீட் உங்களுடைய இந்த கோச்சிங் விஷயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை கடந்து வந்திருக்கோம். இந்த இயர் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ரீ எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க, எப்படி இருந்துச்சு? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் 2026 எப்போ இல்லாத அளவுக்கு 2 தடவை நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. ஒன்று மே 3 அஸ் யூஷுவல் எப்பயுமே மே 1 சண்டே தான் அந்த நீட் எக்ஸாம் நடக்கும். போன வருஷம் 2025 நீட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மே 3 நடந்த எக்ஸாம் வழக்கமாக யூஷுவலான டைம் நடந்த எக்ஸாம். பட் வித்தின் 1 வீக்லேயே நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல அந்த பேப்பர் லீக் ஆனதுனால அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் June 21 வந்து அந்த எக்ஸாமை வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பேப்பர் அகைன் லாஸ்ட் இயர் எக்ஸாம் மாதிரி ரொம்ப ஒரு டஃப்பான எக்ஸாமாக இருந்துச்சு. பயாலஜி மட்டும் ஈஸியாக இருந்துச்சு. வழக்கமாக போன வருஷம் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் டஃப்பாக இருந்துச்சு 2025. இந்த வருஷம் கெமிஸ்ட்ரியும் மாடரேட்டாகவும் ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் ரீநீட் எக்ஸாம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மனளவில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு. இந்த மே 3 நடந்த எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்த மாணவர்கள் திருப்பி ஒரு மாதம் கேப்பில் ரீநீட் எக்ஸாம் எழுதும்போது போன தடவை விட ஒரு 50 to 70 மார்க்ஸ் வந்து ட்ராப் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கம்பேரிட்டிவ்லி த ரீநீட் எக்ஸாம் இஸ் லிட்டில் டஃபர் தான்.
ஆக்சுவலாக. ஓகே. இது இது தவிர்க்கிறது இத பத்தியெல்லாம் நம்ம பிறகு பேசலாம்னு நெனைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பயணம் நீட் கோச்சிங் இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த ஸ்டூடெண்ட்டோட கனவு மட்டும் இல்ல. ஒரு குடும்பத்தோட கனவா இருக்கு. பல இடங்கள்ல அது அந்த குடும்பத்திலேயே யாருமே எங்க சர்க்கிள்லயே ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அந்த சர்க்கிளே எதிர்பார்க்கும். நீங்க வந்து ஒரு பெர்சன் இப்ப போறாங்க அப்படின்னா, ஜென்ரலி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்க. ஒரு சர்க்கிளே எதிர்பார்க்கும். அப்படியான ஒரு சூழல நோக்கி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடிலாம் அப்படி இல்ல. இப்போ வந்து நீட் வந்த பிறகு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஆ நீங்க இந்த கோச்சிங்க்குள்ள நீட் கோச்சிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? பீயிங் அகடமிஷியன் ஃப்ரம் 2005 இருந்து ம். ஸ்பைரோ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷனில் தான் இருக்கும். ஓகே. தமிழ்நாட்டில் நீட்டு வந்து 2016 to 17 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கு ஓகே. முன்னாடி வந்து இந்தியா லெவலில் 2014 இன்ட்ரடியூஸ் ஆனாலும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது 2016 to 17 தான். ஓகே. அந்த டைம்ல இருந்தே கோச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ம். அப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கான ஃபெமிலியர் அறிமுகம் ரொம்ப கம்மி. ஆமா. நம்ம அப்போ வந்து ஃபேக்கல்ட்டிஸ், மெத்தடாலஜி, டீச்சிங், அப்போ நார்த் இந்தியாவில் எல்லாமே நிறைய நல்ல இன்ஸ்டியூட் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து புதுசுங்கிறதுனால ம். நம்ம மாணவர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கோ அந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணுறதுக்கோ அப்போ யாருமே இல்லை. அப்போ வெரி ம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் நார்த்தில் இருந்தும் ஆந்திராவிலையும் கொண்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நீட்டை ஃபெமிலியர் ஆக்கி ம். அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்து தங்க வச்சு சரியான மெட்டீரியல் கொடுத்து நம்ம 2016 ஆரம்பிச்சு ம். ஃப்ரம் தென் இப்போ 2026 வரைக்கும் ஒரு 11 பேட்ச் வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். இந்த 11 பேட்சஸையும் காலேஜில் அட்மிஷன் ஆகி லாஸ்ட் இந்த 11 இயர்ஸில் அரௌண்ட் 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்பைரோ கோச்சிங் இன்ஸ்டியூட் மூலமாக ட்ரெயின் ஆகி வேரியஸ் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குள்ள கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் இன்க்ளூடிங் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி இந்த மாதிரி எல்லா காலேஜ்லையுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த நீட் கோச்சிங்கில் வந்து ஸ்பைரோ ஒரு பயனியர், ஒரு முன்னோடினே சொல்லலாம். ஃப்ரம் த டே ஒன்னுலேருந்து நம்ம அந்த கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கனால ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கான்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட், பேரண்ட்ஸோட மைண்ட் செட், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ரொம்ப நூக் அண்ட் கார்னர் வருஷம் ஒரு 11 ஃபுல்லியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வருஷம் அந்த மாறி வரும் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த கோச்சிங் மெத்தடாலஜியை மாற்றி கரண்ட் இயர் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ திஸ் இஸ் அ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பைரோ. ஓகே. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானது 2016 to 17ல. அப்போ நீங்க சொன்னீங்க நாங்க அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு 2019 வரைக்குமே தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது நீட்டை இங்கிருந்து விரட்டி அடிச்சிருவாங்க பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் அறிமுகமானவனே எப்படி நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ள கண்டிப்பாக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? த ரீசன் நம்ம வந்து இப்போ நீட்டில் வந்து வந்த பிறகு நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 85%, ஆல் இண்டியா கோட்டா 15% ரெண்டுமே நீட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஏஎம்பிடின் எக்ஸாம், அதில் வந்து நம்ம வந்து இந்த 85% வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு கோட்டாவை ஸ்டேட் போர்டு மார்க்கை பேஸ் பண்ணி 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து இந்த ஏஎம்பிடி எக்ஸாம் மூலம் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோட நோக்கம், ஒருவேளை தமிழ்நாட்டில் நீட் கேன்சல் ஆகாதுங்க நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை ஆனாலுமே கூட அந்த ஆல் இண்டியா கோட்டா மூலமாக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் மூலமாக செலக்ட் ஆகி நம்ம மாணவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் படிக்கணுங்கிற அந்த ஒரு அட்லீஸ்ட் நீட் கேன்சல் ஆனாலுமே கூட தமிழ்நாடு அட்மிஷன் கேன்சல் ஆனாலுமே கூட ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டாவில் கொண்டு போகணும் அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம கண்டிப்பாக நீட் கேன்சல் ஆகாதுன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. பல குடும்பங்களே வந்து நீட் எப்படியாவது கேன்சல் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது பொதுமக்களுடைய எண்ணம் ஒன்றுவா இருக்கும், அரசியல்வாதிகளுடைய எண்ணம் வந்து ஒன்றா இருக்கும், மக்களுடைய விருப்பம் முழுமையாக அதுதானான்னு நமக்கு வந்து எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி ஒரு போலிங் நடத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீட்டை பொறுத்த வரைக்கும். உங்களோட பார்வையில் எஜுகேஷன் ஃபீல்டில் மோர் தென் 20 இயர்ஸ் இருந்திருக்கீங்க, நீட் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கரெக்டாக என்னோட பாயிண்ட் ஆஃப் அகடமிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பொலிட்டிஷியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. அகடமிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீட் இஸ் எ வெரி குட் எக்ஸாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கும், ஏன்னா வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் இப்போ இந்த வருஷம் நீட் 2026 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சொசைட்டியில் ஒரு டாக்டர்ஸாக வந்து சொசைட்டிக்கும் பீப்புள்ஸுக்கும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு சரியான டாக்டர்ஸாக விளங்க முடியும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும், அனலிட்டிக்கல், லாஜிக்கல் திங்கிங், இன்டர்பர்சனல், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ப்ரெஷர் ஹேண்ட்லிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இந்த
இதெல்லாமே இந்த பர்டிகுலர் கோச்சிங்கில் இந்த காம்படிஷனில் தமிழ்நாட்டில் ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா ஒரு 5000 பேர் சீட்டு கிடைக்குது. அப்போ அந்த 5000 பேர்த்துக்குள்ள அங்கே வரணும்னா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்கில்ஸையும் இருந்தால் மட்டும்தான் அந்த 5000 பேர்த்துக்குள்ள அவங்க வர முடியும். அப்போ நம்ம இனிஷியலாக அவங்க மெடிக்கல் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி இந்த நீட் எக்ஸாம் மார்க் மூலமாக இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால இந்த மாணவர்கள் ஒரு 5 வருஷம் எம்பிபிஎஸ் முடித்து ஃப்யூச்சரில் டாக்டராக போகும்போது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப ஒரு தன்மையுள்ள ஒரு குவாலிஃபைடான ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்கிறதுக்கு இந்த எக்ஸாம் ஒரு சரி. ஏன்னா வந்து இதில் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து அந்த காம்படிஷனை ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண படிக்கும்போது மார்க் வராது. அப்போ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி மனசை திடமாக வச்சு நம்பிக்கையோடு வச்சு இந்த எக்ஸாமில் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் ஒரு 15 hours 14 hours டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நாளைக்கு அவங்க எம்பிபிஎஸ் போகும்போது பொறுமை வேணும். ஒரு பேஷண்ட் திடீர்னு எமர்ஜென்சி நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூப்பிட்டா கூட அவங்க வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பொறுமை வேணும். இந்த மாதிரி எல்லா நல்ல குவாலிட்டிஸையும் உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் இந்த நீட் எக்ஸாமுங்கிறது இருக்குது. அது வந்து நல்ல குவாலிட்டிஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. இனிஷியலாக அது ப்ரெஷராக இந்த விட ஒரு ஸ்டூடெண்ட் நீட்டை தாண்டி கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் போயிட்டாருன்னா இல்லை ப்ரைவேட் காலேஜ் எம்பிபிஎஸ் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டஃப்பான டாஸ்க்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹார்டான டாஸ்க்காக இருந்தாலும் எங்கிட்ட நிறைய மாணவர்கள் என்னோட மாணவர்கள் 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எப்போவுமே எங்களோட டச்சில் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஸோ நான் லைஃப்பில் கஷ்டமான ஒரு போராட்டம் ட்ரை பண்ண ஒரு டைம் அந்த நீட் படிக்கும்போது தான். பட் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் லைஃப் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நீட் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு பேசிக்காக அவங்க நல்ல குவாலிட்டிஸை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் இந்த கேள்வி தேவையான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆஃப்டர் நீட்டுக்கு அப்புறம் தான் சில சம்பவங்கள்லாம் பார்க்க முடியுது. என்னென்னா அட்டைப்பெட்டியை வச்சு கட்டு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது விமர்சனம் ஆகுது. இன்றைய இதில் சொல்லணும் அப்படின்னா ட்ரோல் ஆகுது. அப்போது நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவ்வளோ மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ எஜுகேட்டடாக இல்லையா? அவங்களாம் நல்ல சர்வீஸ் கொடுக்கலையா? ஆஃப்டர் நீட் தான் வந்து இவங்கெல்லாம் இப்படி சொதப்பல்களான ட்ரோல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. இட்ஸ் பிஃபோர் த நீட் எக்ஸாம் ஆல்சோ குவாலிட்டி டாக்டர்ஸ் இருக்க தான் செஞ்சாங்க. ஸோ அது எப்பயுமே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி மாணவர்கள் நீட்லேயோ இல்லை நீட்டுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாம்லேயோ இருக்க தான் செய்வாங்க. பட் இந்த நீட் எக்ஸாம் மூலமாக இன்னும் ஒரு ஃபியூச்சரில் இப்போ நீட் எக்ஸாம் இப்போ லாஸ்ட் 10 years தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போல்லாம் இவங்க தான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் ஹையர் ஸ்டடீஸ் படித்து இனிமேல்லாம் இவங்கெல்லாம் ஜாபுக்கு வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து வருவாங்க. இன்னும் ப்ராக்டிஸ்க்கும் சர்வீஸ்க்கும் வரதுக்கு இன்னும் 1 or 2 years இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சே வெளில ஆரம்பிப்பாங்க. டவுன் த லைன் ஒரு 10 yearsல கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியான மருத்துவர்கள் கிடைப்பாங்க. அதுக்காக முன்னாடி இருந்தவங்க குவாலிட்டி இல்லைன்னா அர்த்தம் இல்லை. கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. இப்போ நீட் ஜெய் கோச்சிங் அப்படின்னாவே வந்து அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸே நம்மளே தேடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டியை நோக்கி தான் ஓடுவாங்க. சிட்டியில் தான் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நாமக்கல்ல எஜுகேஷன் சிட்டி தான். நாமக்கல் நம்பர் 1 வருவாங்க எல்லா ரிசல்ட்லேயுமே அப்படி இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு கோச்சிங் சென்டரை அங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்களா? அது எந்த கான்ஃபிடென்ட்டில்? ஏன்? ஒரு விஷயம், நாமக்கல் இஸ் மிடில் ஆஃப் தமிழ்நாடு, ஆல்மோஸ்ட் அக்சசிபிள் ஃபார் ஆல் த பிளேஸ். சென்னைக்கும் ஒரு சென்டராக இருக்கும், கன்னியாகுமரிக்கு ஒரு சென்டராக இருக்கும், கோயம்புத்தூருக்கு ஒரு சென்டராக இருக்கும், நாகப்பட்டினத்துக்கு ஒரு சென்டராக இருக்கும். ரெண்டாவது நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அங்கே நல்ல ஸ்பேசியஸாக, இப்போ சென்னை மாநிலம் வந்து ரொம்ப க்ரௌடட். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீட் மாதிரி கோச்சிங் பண்ணோம்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிளாஸ் ரூம்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லியும் எவ்வளோ என்ன தான் நம்ம காம்படிட்டிவ் கோச்சிங் கொடுத்தாலும் ஒரு 1 hour 2 hour டெய்லி அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு நல்ல ப்ளே கிரவுண்ட் வேணும், நல்ல மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா எலாபரேட்டாக வேணும். ஸோ இது சென்னை மாதிரி இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு சிரமமானதாக இருக்கும். இப்போ நாமக்கல்லில் வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியாக எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியறதுனால ஸோ எல்லாத்துக்கும் அக்சசிபிள் ஏரியா. அது இல்லாமல் நீட்டுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட் போர்டு மார்க்லேயுமே கூட லாஸ்ட் 20 years நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தனால அந்த நேம் அப்படியே கன்னியூ ஆகி இப்போ நாமக்கல் ஸ்டில் இட் வில் பி ஃபேமஸ் ஃபார் நீட் ஆல்சோ. ஓகே. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ தடிக்கி விழுந்தா கடைங்கிற மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலாக இப்போ கோயம்புத்தூருமே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இவ்வளோ வந்திருக்கே, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமான மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ நீட்டாக அதை எடுத்து ரிஸ்க்கு 1 year போகும், நம்ம லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் அது வந்து வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பின்வாங்கக்கூடிய, அது மருத்துவர் ஆகணும்னு கனவு இருக்கவங்க கூட இன்னைக்கு பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அப்படின்னு வருது. இதில் கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் அதிகமாகிட்டே போகுது. இது எப்படி?
இது இனிஷியலாக எல்லாமே அப்படி தான். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மோர் தென் ஏ பிஸ்னஸ் இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அந்த நோக்கில் தான் நம்ம 2016 ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு மாணவர்களை இந்திய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், ஆல் இண்டியா கோட்டாவில் கொண்டு போகணும், எய்ம்ஸ் ஜிம்மில் கொண்டு போகணும், அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பித்தோம். அதில் பிஸ்னஸ்ங்கிறது இன்டைரக்டாக இருந்துச்சு. பட் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கோச்சிங் சென்டர்ஸ் டெவலப் ஆக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒர்க் பண்ணவங்க வெளியில் போய் இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் எந்த கோலுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மணி மேக்கிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபீல் பண்ணி சின்ன சின்ன சென்டர்ஸாக வித் குவாலிட்டி இல்லாத ஃபேக்கல்ட்டிஸை வச்சுக்கிட்டு பேசிக் இன்ஃப்ரா கூட இல்லாமல் அங்கங்கே நிறைய ரன் பண்ணுறாங்க. பட் இது இம்பேக்ட் யாருக்குன்னு அவங்களுக்கு இல்லை, அந்த இன்ஸ்டியூட்டில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு நீட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு லெவல் 2016 ஆரம்பிச்சிருந்தாலும் 24 இந்த 8 இயர்ஸில் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஓரளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தேவையில்ல, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் கம்பேரிட்லி இந்த 2025 நீட் எக்ஸாம் அண்ட் 2026 நீட் எக்ஸாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேப்பருமே நான் ரீநீட் 2026 சொல்கிறேன், கான்செப்சுவல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நீட்டில் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் இப்போ ஜேஇ எக்ஸாம் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஜேஇ மெயின்ஸ் அதை விட ஒன் ஸ்டெப் அஹெட்டாக இருக்குது. ஜேஇ மெயினை விட இன்றைக்கி நீட் எக்ஸாமோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃப்பாக இருக்குது. ஜேஇ அட்வான்ஸை விட ஒரு லெவல் கம்மி, பட் ஜேஇ மெயினை விட அட்வான்ஸாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கொடுத்தா மட்டும்தான் ஒரு முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபை பேட்டர்ன். இப்போ எங்கள் மாதிரி கோச்சிங் சென்டர் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது. எங்கள் ஃபேக்கல்டிஸே லாஸ்ட் 1 இயராக நிறைய ட்ரைனிங் எடுத்து நிறைய அவங்க ப்ரிப்பேர் பண்ண வச்சு இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து போராட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ், சின்ன சின்ன கோச்சிங் சென்டர்ஸ் ஜஸ்ட் மணி பர்பஸ்க்காக சொல்லும்போது தட் வில் பிகம் அவங்களாம் அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாமல் தான் போகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா தட் வில் பி த இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட் லைஃப். என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எதிர்பார்க்குறாங்க. நம்ம பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கும், ரெசிடென்சியலாக இருக்குன்னா கூட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வேணும், டே ஸ்காலராக போயிட்டு வரணும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. பட் அப்படி போயிட்டு வரும்போது அந்த 1 இயர் அவங்க வேஸ்ட் பண்ணி எதிர்பார்த்த லேட்டராக ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு எங்கள் மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் வரும்போது அவங்களோட 1 இயர் பணமும் 1 இயர் அவங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு 2வது வருஷம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து அந்த டிசிஷன் எடுக்கும் போது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ரியல் எஃபர்ட்ஸ் எடுக்கக்கூடிய கோச்சிங் செலக்ட் பண்ணும்போது தட் வில் பி a good impact in the டிசிஷன். இப்போ நார்மல் எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஒரு இன்னைக்கு ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே அந்த எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நார்மல் ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் படிப்போம். இதில் வந்து 2 இடத்துல தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஒன்று 10th, ஒன்று +2. அது வரைக்கும் 9th வரைக்கும் எந்த மார்க் என்னங்கிற யாரும் கேட்க மாட்டேன். 10th கூட என்னன்னா அந்த மார்க் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் வந்து +1 பயாலஜி குரூப் கேட்டது கொடுத்துட்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க எந்தளவுக்கு அகாடமிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான். பட் அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ ஸ்கோர் வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து 500 out of 500 எடுக்கலாம், சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 480 எடுக்கலாம், 300 எடுக்கலாம். அதனால் +1 யாரும் கோர்ஸ் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி +2லேயே வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்கோர் எடுக்கலாம். எதுவும் இப்போ என்ன ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஏன்னா இந்த +2 போர்டு மார்க் பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன், வெட்னரி, அக்ரி இந்த மாதிரி காலேஜில் தான் நம்ம பண்ண முடியுது. இப்போ அதுக்கு வந்து வெட்னரி அக்ரிக்கு தான் கட் ஆஃப் இருக்குது. பட் இன்ஜினியரிங்க்கெல்லாம் கட் ஆஃப் இருந்தாலுமே கூட நிறைய காலேஜ் டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் கம்மிங் டு த நீட்ஸ், இதில் லாஸ்ட் இயர் 1.45 lakh ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் 1.2 lakh ஸ்டூடெண்ட்ஸும் அப்பீர் ஆகிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் சீட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 6000 சீட்ஸ் தான். அதில் ஆல் இண்டியா கோட்டா 600 சீட்டு போச்சுன்னா ஒரு 5400 சீட்ஸ் மட்டும்தான். அப்போது இந்த 1,20,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீர் ஆகிறதுல டாப் 5400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். ஸோ இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிகேஜிலேருந்து 12th பண்ணுறதுக்கும் நீட் எக்ஸாம் பண்ணுறதுக்கும். ஏன்னா ஒரு மார்க்கில் சேம் மார்க் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் 530 வருது இந்த வருஷம் பிசிக்குன்னா 530லேயே 10 பேர் இருப்பாங்க. ஆனால் 530லேயே வந்து அந்த ரேங்கோட முடிஞ்சிடுச்சுன்னா கீழே இருக்கிற 10 பேருக்கு 530 கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஹைலி காம்படிட்டிவ். ஸோ ஒவ்வொரு மார்க் ஒரு ரேங்குமே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அதில். ஓகே, இப்போ கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னா இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கும்போது பார்க்குறது என்னென்னா டியூஷன் சென்டர் மாதிரி போகிறாங்க வராங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துருக்கோம், சில கோச்சிங் சென்டர் உள்ள போய் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த டீச்சிங் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எவ்வளோ முக்கியம்? அங்கே நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அவங்கள?
டீச்சர்ஸ் மோர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஸ்பைரோவில் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் தமிழ்நாடு டீச்சர்ஸ் அண்ட் ஆந்திரா, சம் ஆஃப் தம் நார்த் இந்தியா. ஸ்பைரோவில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 years தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய செட் ஆஃப் டீம் தான் இருக்காங்க. பட் அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் தென் 15-18 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு மாறி வரும் இந்த நீட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹார்டாக அப்கிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ 1 year 2 year முன்னாடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச் பண்ணதை விட இன்னைக்கு டீச் பண்ண அந்த நீட் லெவலில் ஒரு நீட்டுன்னு ஒரு லெவல் இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி ஒரு லெவல். இன்னைக்கு ஜேஇ மெயின் லெவலெல்லாம் தாண்டி ரொம்ப அட்வான்ஸ்டாக டீச் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 7 to 8 hours ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற நீட் லெவலுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். இவன் ஒரு அவங்க 15-18 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கூட ஸ்டில் இன்றைக்கி இருக்கிற நீட் வந்து எங்கள் ஃபேக்கல்டிஸ் கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது. டீச்சர்ஸே 7 to 8 hours ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக டீச் பண்ண முடியும். ஸோ இவங்க 20 years 18 years எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் தோ இன்னைக்கு இந்த பேப்பர் 2025 நீட் பேப்பரும் 2026 நீட் பேப்பரையும் பார்க்கும்போது ஒரு 7 to 8 hours டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி கோச்சிங் கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஈஸியாக புரியுங்கிறதுனால சொல்கிறேன். அனிதாவை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இப்போ அனிதாலாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க வந்து வீட்டில இருந்தே நீட் எக்ஸாமுக்கு வழியே இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் வந்து அவங்களுக்கு கம்மியான மார்க் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வேறு முடிவு எடுக்கிறாங்க. இது கேட்க வந்தேன்னா, இப்போ நீங்கள் மக்கப் பண்ணி நீங்கள் எவ்வளோ டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வெறும் மக்கப் பண்ணி புக்கை மக்கப் பண்ணி எழுதிட்டா பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நீட்டில் உங்கள் கோச்சிங்கில்? என்ன எக்ஸ்ட்ரா மெயின் மேஜராகவே அதான் இருக்கும் போல இருக்குது. மக்கப்க்கு நீட்டில் வேலையே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்ன பொறுத்து சப்ஜெக்ட் தான். ஃபிசிக்ஸ் பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி ரெண்டு இருக்கு. நீட் எக்ஸாம் இஸ் நாட் ஆல் அபவுட் சப்ஜெக்ட்ஸ். இட்ஸ் ஆல் அபவுட் லைக் த எய்ம். அவங்க அந்த எம்பிபிஎஸ் அடையிறதுல எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வெறி வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக இருக்காங்க, கமிட்டடாக இருக்காங்க, இன்வால்வ்டாக இருக்காங்க, கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் விடுறதில்லை. அந்த த்ரூ அவுட் இயர் அந்த பர்டிகுலர் டைம் லைன் அதை பண்ணுறாங்க. அது ப்ரிசிஸ்டன்ஸ். என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு சம்டைம் நல்லா பண்ணுவாங்க, மார்க் நல்லா வரும், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. மார்க் டவுன் ஆனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாக. ஸோ இந்த மைண்ட் செட் இல்லாமல் காமன் கம்போஸ் மைண்ட் செட்டாக அதுக்கு பேர் ப்ரிசிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அந்த ப்ரிசிஸ்டன்சி மைண்ட் செட்டோட ரொம்ப எக்ஸாக்ட் ஆகாமல் இல்லை எக்ஸைட் ஆகாமல் கண்டினியூஸ் த்ரூ அவுட் தி இயரை அந்த கன்சிஸ்டண்டாக அதை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா டெஃபினட்டாக இதுதான் மெயின். இதோட நம்பிக்கையோட நம்மளால் முடியும். அதாவது இது வந்து ஜஸ்ட் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுறோன்னு இல்லாமல் இது எனக்கு கண்டிப்பாக வேணும், என்னோடய ஃபியூச்சர் லைஃப் நான் எம்பிபிஎஸ் தான். இப்போ அவங்க 17-18 years அந்த நீட் பண்ணுவாங்க. யூ கேன் see that whole life is 100 years. 18 years இப்போ இருக்காங்க. இந்த பர்டிகுலர் நீட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அடையாளமே மாறிடும். இப்போ அனிதானா டாக்டர் அனிதா அப்படிங்கிற ஒரு இப்போ அவங்க லைஃப் த்ரூ த அவங்க அனிதாங்கிற பேர் அவங்க வச்சதில்லை, அவங்க அப்பா வச்சது. பட் அந்த டாக்டருங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸை அவங்க அந்த 1 year உருவாக்கிறாங்க. பட் டில் த லாஸ்ட் டே ஆஃப் த லைஃப் வரைக்கும் அந்த அடையாளம் அவங்களுக்குள்ளே இருந்து. ஏன்னா ஏதாவது ஒரு 100 வயசில் அவர் இறந்து போனால் கூட டாக்டர் இறந்துட்டாருன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வருஷம். அதனால் இந்த பர்டிகுலர் நீட் கோச்சிங்கிறது நாட் ஓன்லி சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் அவங்கள உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான், அவங்க லைஃபுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். உங்கள் ஸ்பைரோ பற்றி நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, அடுத்த பகுதியில் பேசலாம். நன்றி. தேங்க்யூ.